தான் ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற இதுதான் வந்து படத்துல ஃபுல்லாவே அவர் எல்லா படத்துலயும் அந்த இதுதான் பேசுவாரு. இதுலயும் பேசியிருக்காங்க. ஆனா வந்து என்ன சூப்பரா இருக்கு. இப்போ வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷன் அது எப்படி இருந்தது? வெற்றிமாறன் அதான் ப்ரோ, வெற்றிமாறன் நிறைய ஸ்பீச்ல வந்து பேசுவாரு, பார்த்துருக்கோம். அதுல வந்து என்ன சொல்றது, ஒரு புரட்சி அப்படிங்கிற வந்து ஒரு படத்துலையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நிறையா வாட்டி சொல்லுவார். அதை வந்து முழுக்க முழுக்க இதில் பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே அண்ட் சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் எப்படி இருந்தது? ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் வந்து நம்ம வெற்றிமாறன் படத்தில் சொல்ல தேவையில்லை ப்ரோ, அவர் நல்லாவே பண்ணிடுவார். சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி சார் நடிச்சிருக்கிறாரு, சூரி சார் நடிச்சிருக்கிறாரு. ரெண்டு பேரில் யாரு ப்ரோ பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் பொறுத்தவரைக்கும்? இல்லை, சூரி சாருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து எந்த ஒரு லீடும் அந்த அளவுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தான் நடிக்கிறாரு. அதையுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி தான் மோஸ்ட் ஆஃப் ரோல் பண்ணி. மஞ்சு வாரியார் அண்ட் படம் அருமையா இருக்கு. படம் சூரியோட நடிப்பு எப்படி இருக்கு? விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் அப்புறம் ஒரு வில்லன் ஒரு போலீஸ் ஒரு நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி நடிப்பு தான் டாப். சூரி பரவாயில்ல, வெரி குட். நல்லா ரொம்ப நாளுக்கு ஒரு சூரிக்கு ஒரு நல்ல ஒரு படம். சூரிக்கு நல்ல ஒரு படம். நல்ல படம் தாண்டி வேற யாரும் பெஸ்டா நடிச்சிருக்காரு? வேற சைடு ஆக்டர்ஸ் மஞ்சு வாரியா படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்டிங். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குதுங்க, சூப்பர் படம். படத்துல கம்யூனிசம் சொல்லியிருக்காங்க, நாட்டில் நடக்கிறத பத்தி தான். இது உண்மையில கருத்துள்ள படம், இது எல்லாரும் பார்க்கணும். விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங்ல எப்படி இருக்கு? அவரு ஆக்டிங் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸா இருக்குது. லாஸ்டா அவர் இறந்துறாரு, படம் சூப்பரா இருக்குது. வெற்றிமாறனுக்கு ஒரு சல்யூட். சூரி சாருக்கு இந்த படத்துல கேரக்டர் ரொம்ப கம்மியா. ஆமா, கம்மி. ஹீரோ பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் தான். அவர் கம்மியா இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. கிஷோர் மஞ்சு வாரியர் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. சூரி விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங் எப்படி இருந்தது? ரெண்டாவது ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதோட பெட்டராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓவர் டயலாக்ன்ற மாதிரி தோணுது. இளையராஜா சாரோட மியூசிக் அருமையாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு ஒரு இளையராஜா நல்ல ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. ஏன்னா பொதுவாக யோசனை தான் ஜாஸ்தி வந்தபடி நம்ம பார்ட் 1ல ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அது வந்து பார்ட் 2ல ரொம்ப ஃபுல்ஃபில் ஆச்சுங்களா? கண்டிப்பாக ஆச்சு. தாராளமாக படம் அருமையாக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். குடும்பம் வந்து பார்க்கலாம். ஏ ரேட்டட் மூவி அது மாதிரி இருந்தாலும் சில இந்த கன் ஃபயரிங் தான் உங்களுக்கு அந்த மாதிரி தவிர மற்றபடி படம் நல்லா ஸ்டோரியாக கொண்டு போகிறாங்க. இதுவுமே ரொம்ப நல்ல மூவி. தேங்க்யூ. பொல்லாதவன் கிஷோர் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆமாம், பொல்லாதவன் கிஷோர் அவரு சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை விட அந்த பொல்லாதவனில் தனுஷ்க்கு பையனாக வருவார்ல, அவரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் பண்ணுற ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர். அவரு ரொம்ப ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கூஸ்பம்ஸ். இன்ட்ரோல் பிளாக்ல எப்படி இருந்தது? இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப நல்லாவே போச்சு ப்ரோ. இன்ட்ரோல் பிளாக் தான் சூப்பர். அதுதான் வந்து என்ன சொல்கிறது, ஏன் விஜய் சேதுபதி வந்து இப்படி ஆனார், இந்த அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்காக நம்மளோட வாழ்க்கை வரலாறு, ஏன் இந்த சொசைட்டி இப்படி இருக்குது, மேலே இருக்கவங்கலாம் ஏன் வந்து நம்மளை இது பண்ணுறாங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க தான் வந்து நம்மளை வந்து ஆட்சி, நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வந்து அதிகாரத்தில் இருக்கவங்களோடதுதான்ற மாதிரி தான் இருக்குது. படத்துல கம்யூனிசம்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு. ஆமாம், கம்யூனிசம் தான் மோஸ்ட் ஆஃப் கம்யூனிசம் பற்றி தான் பேசியிருக்காங்க. அதுதான் வெற்றிமாறனோட புரட்சி. இது தனி மனிதனாக அவர் வந்து படத்தில் வந்து அவரோட என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து படம் மூலியமாக பண்ணிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்டை பற்றி அதில் பேசி அது வந்து எல்லாருக்கும் புரிய வச்சிருக்காரு. ஏன் இப்படிலாம் இருந்திருக்கு, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், இந்த என்ன சொல்கிறது, ஜாதி அப்படிங்கிறது தான், ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற இதுதான் வந்து படத்தில் ஃபுல்லாகவே அவர் எல்லா படத்துலையும் அந்த இதுதான் பேசுவார். இதுலேயும் பேசியிருக்காங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இது நமக்கு வேண்டாம், எல்லாரும் சமமாக தான் இருக்கணும், அது ஒருத்தர் பேர் சொல்லி இன்னொருத்தர் வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எமோஷனல்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குங்களா ப்ரோ? எமோஷ்னல்ஸ் ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கு ப்ரோ. எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அது வந்து எமோஷன்ஸ் எல்லாருக்கும் எப்படி கனெக்ட் ஆகும்னு தெரில. ஒருத்தர் சாவறது அந்த மாதிரி இதில் எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகலை. எமோஷன்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா, ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தா எமோஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளாம் வந்து அந்த இடத்துல இருந்தோம்னா இறங்கி விட்டுருந்தா அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து அந்த சீன்ல இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அது எமோஷன்ஸ்லாம் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. சேதன் சாரோட வில்லனிசம்ல எப்படி இருந்தது? சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாமே வில்லனிசம் எல்லாத்தையும் தாண்டி வெற்றிமாறன் அவர் தனி மனிதனோட புரட்சி அப்படிங்கிறத வந்து படத்து மூலியமா கரியர் பெஸ்ட் ஆகுங்க வெற்றிமாறன் சார். கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் சார் எடுத்த எல்லா படமும் விட்டு, ஆனால் எல்லாத்த விட இது பயங்கரமாக இருக்குது. செகண்ட் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறீங்களா? வட சென்னை 2க்கு வெயிட் பண்ணுறதை விட இது சூப்பராக இருக்குது ப்ரோ. அதை விட இது இன்னும் பல மடங்கு எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட். அதனால வட சென்னை 2 பற்றிலாம் யோசிக்கல. இந்த படத்தையே நான் மறுபடியும் இன்னொரு 10 வாட்டி பார்க்கலான்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, பை. இவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. இளையராஜா சாரோட மியூசிக் நல்லா இருக்குது. இந்த இயருக்கும் நல்லா போட்டிருக்காரு.
இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்போம். பார்ட் 2 எப்படி இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல, நல்லா இருக்குது படம் அதோட. பார்ட் 3க்கு ஏதாவது லீட் இல்ல கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் இல்ல, இதோட சரி அந்த மாதிரி இதோட முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி லீடு இல்லை பிரதர். தேர்ட் பார்ட்டிக்கு லீடு இல்லை. ஏன்னா அவர் விஜய் சேதுபதி இறந்துட்டாரு. எனக்கு தேர்ட் பார்ட்டி லீடிங் இல்லைன்னு தெரியுது. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டி இதை விட பெட்டராக இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டி டயலாக்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஓவர் டயலாக்காக தோணும். இன்ட்ரோல் பிளாக்லாம் எப்படி இருந்தது? இன்ட்ரோல் பிளாக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான். எல்லாரோட ஆக்டிங்கு, சூரியோட ஆக்டிங், விஜய் சேதுபதி, டைரக்ஷன் எப்படிங்க சார்? வெற்றிமாறனோட டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. அதில் இவரோட தனித்திறமை எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் என்னன்னா கொஞ்சம் டயலாகை குறைச்சிருக்கலாமேன்னு தோணுது. அது உங்களுக்கு நெகட்டிவிட்டியா தோணுன விஷயம் இருக்கு சார்? நெகட்டிவிட்டினா தத்துவம் ஷார்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். தத்துவம் அதிகமாக இருந்தால் அது ஒரு போர் அடிக்கும். அந்த மாதிரி ஓவர் தத்துவமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி படம் சூப்பர் படம். மஞ்சு வாரியர் எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. இளையராஜா சாரோட மியூசிக்ல எப்படி இருந்தது? இளையராஜா ஒரு சாங் வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, டச்சிங்.